ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் வயிற்றில் ஊற வச்ச வெந்தயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புத நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அன்றாட உணவில் நம்ம பயன்படுத்துகிற சில உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, இது உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் வெந்தயம் இருக்குல்ல, இது நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விதை தான். இதில் பலமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நல்ல செரிமானத்துக்கு ஊற வச்ச வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச வெந்தய விதைகளை சாப்பிட்றது செரிமான ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்த உதவியாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா, வெந்தய விதைகளில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இந்த நார்ச்சத்துக்கள் இருக்குல்ல, இது செரிமான அமைப்போட சீரான செயல்பாட்டுக்கு உதவுது. இந்த நார்ச்சத்துக்கள் மலத்தை அதிகப்படுத்தி வழக்கமாக வரும்ல அந்த குடல் இயக்கத்தை கூட ஊக்குவிக்குது. இதனால மலச்சிக்கல் வரக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம். கூடுதலாக பார்த்தோன்னா, ஊற வச்ச வெந்தய விதைகளில் நன்மை தரக்கூடிய குடல் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ப்ரீபயாட்டிக் பண்புகள் கூட நிறைய இருக்கு. இந்த ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்கள் பண்புகள் இருக்குல்ல, இது நல்ல செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் அவசியமான ஒன்று தான். தினமும் காலையிலேயே ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்றது இது செரிமான அமைப்பை மேம்படுத்துறதுக்கும் மலச்சிக்கலை ஓட ஓட விரட்டுறதுக்கும் உதவியா இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு ஊற வச்ச வெந்தய விதைகளை உணவுல சேர்த்துக்கிறது ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். வெந்தய விதைகள்ல கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்கு. இது அதிக நேரத்துக்கு உங்களை ஃபில்லிங்காக வச்சுருக்க கூட உதவியாக இருக்கும். இது உடலில் இருக்கும்ல அந்த மொத்த கலோரி உட்கொள்றதை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கு. வெந்தய வித பொடி சாப்பிட்றவங்களுக்கு பசியின்மை ஒட்டுமொத்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதாவது நமக்கு அளவோட பசிக்கும், தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வராது. அதனால ஸ்வீட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறப்ப உடல் எடை தன்னால் கட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச வெந்தய விதைகளில் நிறைஞ்சிருக்கக்கூடிய குறிப்பிட்ட நன்மைகளில் ஒன்றுனா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிற திறனை சொல்லலாம். இந்த வெந்தய விதைகள் இருக்குல்ல, இது ரத்த குளுக்கோஸ் அளவை கணிசமாக குறைக்கிறதுக்கும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய சேர்மங்கள், ஆல்கலாய்டுகள், கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள்லாம் நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் அப்படி இல்லைன்னா நீரிழிவு நோய் அபாயத்தில் இருக்கிறவங்க ஊற வச்ச வெந்தய விதைகளை காலையில் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்கிறப்ப நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல ஊற வச்ச வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான விதை அப்படின்னா ஊற வச்ச வெந்தயத்தை சொல்லலாம். இது ஏன்னு பார்த்தோன்னா, இதய நோய்களோட அபாயத்தை குறைக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்கு. ஊற வச்ச வெந்தய விதைகள் இருக்குல்ல, இது கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கவும், நல்ல கொலஸ்ட்ரால் அளவை ஹெச்டிஎல் அளவை அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நார்ச்சத்துக்கள், சஃபோனின்கள் இது மாதிரியான குடல்ல கொழுப்பை உறிஞ்சுவதை குறைக்க கூட இந்த வெந்தயம் உதவியாக இருக்கும். அது ஊற வச்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஊற வச்ச வெந்தய விதைகள் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டரிகள் இருக்குல்ல, இது வீக்கம், ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. தினமும் காலையில் உணவில் ஊற வச்ச வெந்தயத்தை சேர்க்கறதன் மூலமாக இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம். இந்த வீடியோவில் ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் முதல் நாள் இரவே வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணியில் வெந்தயத்தோட பலன்கள் எல்லாமே அப்படியே இறங்கியிருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.